Hello viewers, welcome to Kathy's Dishes and Designs. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிள் பட் சூப்பரான ரெசிபி shrimp fried rice noodles பார்க்க போறோம். போலாமா? தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ரைஸ் நூடுல்ஸ். நம்ம இதே வந்து நார்மல் நூடுல்ஸ்லயோ ஹக்கா நூடுல்ஸ்லயோ கூட செய்யலாம். கொஞ்சம் கேபேஜ் எடுத்திருக்கேன், வீட்டில் செஞ்ச டொமேட்டோ கெச்சப், சோய் சாஸ், ரெட் சில்லி சாஸ், 2 முட்டை, அப்புறம் ப்ரான்ஸ் ஒரு 1/4 கிலோ போல் எடுத்திருக்கேன். ஆனியன்ஸ் வந்து இப்படி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கார்லிக் பார்த்தீங்கன்னா அதையும் நான் இந்த மாதிரி சின்ன நீளமாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட்டு, பெப்பர், ஆயில் 3 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சுட வச்சு அது நல்லா பாயிலிங் ஸ்டேட்டுக்கு வர்றப்போ நம்ம இந்த ரைஸ் நூடுல்ஸை போட்டு ஒரு 6 to 7 minutes நம்ம பாயில் பண்ணி எடுத்துடணும். ஒரு 7 to 8 minutesக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் நூடுல்ஸ் நல்லா வெந்து இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்கள் எந்த விதமான நூடுல்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு பேக்கெட்டில் அட்வைஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். இப்போது இது இமீடியட்டாக வந்து நான் இந்த வாட்டர்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு உடனே கோல்டு வாட்டரில் இதை நான் வந்து டிப் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நூடுல்ஸோடைய அந்த வழவழப்பு அப்படியே நமக்கு கிடைக்கும். இப்போது ஒரு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கார்லிக் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு 10 to 15 seconds கார்லிக் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன், ஆனியன் டிரான்ஸ்பேரண்டாக ஆகிற வரைக்கும் நம்ம வணக்கணும். ஆனியன் ஒரு 50% வணங்கிருச்சு. இப்போ வந்து கேபேஜ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் போட்டுறேன். கேபேஜ் கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் ஷ்ரிம்ப் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 கிலோ ப்ரான்ஸ், ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கொஞ்சம் ஹையில் வச்சு நம்ம ப்ரான்ஸை வணக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷ்ரிம்பெல்லாம் வந்து அப்படியே சுருண்டு ஆல்மோஸ்ட் ஒரு 50% வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சாஸஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி சாஸ், சோய் சாஸ் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், டொமேட்டோ கெச்சப் ஒரு 2 டீஸ்பூன், அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரம் இந்த ப்ரான்ஸ் எல்லாம் வேகிற வரைக்கும் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம், விட்டுறலாம். வேணும்னா கவர் பண்ணி வச்சு கூட குக் பண்ணலாம். இப்போ நான் இந்த ப்ரான்ஸ் ஆட் பண்ணி ஒரு 3 to 4 minutes ஆச்சு. ப்ரான்ஸ் நல்லா தண்ணி விடுது. இந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணணும். இப்போது இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த சென்டரில் கொஞ்சம் இந்த ப்ரான்ஸ் எல்லாம் ஜஸ்ட்டு ஓரமாக தள்ளி வச்சுட்டு இங்கே சென்டரில் வந்துட்டு நான் பீட் பண்ணி வச்சுருக்கிற 2 எக் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இதில் ஊற்றிடுறேன். இப்போ எக் ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா எல்லாத்தோடையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போது நம்ம நூடுல்ஸை தனியாக வேக வச்சு ட்ரைன் பண்ணி கோல்ட் வாட்டரில் வச்சு ரன் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கடைசியாக பெப்பர், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் வந்து இன்னும் டெரியாக்கி சாஸ் அதெல்லாம் ஆட் பண்ணால் இன்னுமே நல்லா ஸ்பைஸியாக கலர்ஃபுல்லாக வரும். நான் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் மைல்டாக தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் ரொம்ப ஸ்பைசி லைக்கிங் பீப்புளாக இருந்தால் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இதில் சாஸஸ் ஆட் பண்ணலாம். தேவைப்பட்டால் இன்னும் ரெட் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணலாம். இன்னும் ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். இப்போது இது இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நம்ம முன்னாடியே சேர்த்திட்டோம் அப்படின்னா ரொம்ப வதங்கிரும். ஸோ இது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கடிக்கிறப்ப அங்கங்கே அது டேஸ்ட் படணும். க்ரீன் ஆனியன்ஸ்னும் சொல்லுவாங்க இது. அதை ஆட் பண்ணி லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஷ்ரிம்ப் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக ஆவி பறக்க பறக்க நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க. ரைஸ் நூடுல்ஸுங்கிறதுனால ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.